Daw University near Kanyakumari, the best emerging university in South India. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இவங்க மேலெல்லாம் பதிவு செய்யப்பட்ட குட்கா முறைகேடு வழக்க 12 வாரத்துக்குள்ள முடிச்சு வைக்கணும் அப்படின்னு, அதாவது விசாரிச்சு முடிக்க வைக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இதனுடைய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் சுரேஷும் இணைஞ்சிருக்காரு. சுரேஷ் வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன இந்த வழக்கு தொடர்பா? தமிழகத்துல தடையை மீறி குட்கா பொருட்களை லஞ்சம் பெற்றுக்கொண்டு விற்பனையை அனுமதித்தது தொடர்பா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் PV ரமணா, அதே போல சி விஜயபாஸ்கர், சென்னை காவல்துறையினுடைய முன்னாள் ஆணையர் ஜார்ஜ், தமிழக முன்னாள் DGP TK ராஜேந்திரன் உட்பட 26 பேருக்கு எதிராக CBI வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய MP MLAக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துல விசாரணை இருக்கு. இந்த வழக்குல விசாரணை அதிகாரியிடம் வாக்குமூலம் அளிக்காத பலர் சாட்சிகளா சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்கள CBI தரப்பு சாட்சிகள் பட்டியலில் இருந்து அந்த பேரெல்லாம், அவங்களுடைய பேரெல்லாம் நீக்கணும் அப்படின்ற கோரிக்கையோட வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் தரப்புல சிறப்பு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சதை எதிர்த்து ஜார்ஜ் உயர் நீதிமன்றத்துல சீராய்வு மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனுவை நீதிபதி இளந்திரையன் விசாரிக்கிறாரு. நீதிபதி தன்னுடைய உத்தரவுல என்ன சொல்றாருன்னா, இந்த குட்கா முறைகேடு வழக்குல கிட்டத்தட்ட 278 சாட்சிகள் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல சில சாட்சிகளுடைய வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படல. அதே சமயம் பதிவு செஞ்ச சாட்சிகளுடைய வாக்குமூலங்கள் எல்லாமே குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுட்டு, அதனால மனுதாரருடைய கோரிக்கையை நிராகரித்த சிறப்பு நீதிமன்றத்தினுடைய உத்தரவுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி முன்னாள் ஆணையர் ஜார்ஜினுடைய மனுவை தள்ளுபடி செஞ்சு நீதிபதி உத்தரவிட்டாரு. மேலும் அந்த உத்தரவுல என்ன சொல்றாருன்னா, இந்த குட்கா முறைகேடு வழக்க 12 வாரங்கள்ல விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்னு MP MLAக்களுக்கு எதிரான சில வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துக்கு நீதிபதி இளந்திரையன் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.